அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு இமிய புஷ்பாவின் சமையல். பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பண்ணலாங்க. இப்போ இந்த கீரையில் ஒரு கோலி குண்டாலும் புளி போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயத்தை இதுமாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பூண்டை தோலை உரித்து கீரையில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி இந்த கீரையில் கட் பண்ணி போட்டுக்கலாம். கழனிலேருந்து பறிச்சுன்னு வந்தாச்சு. வரப்பு ஓரமாக இந்த மாதிரி கீரை நிறைய இருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை கூட ஒரு 50 கிராம் சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பும் கீரையும் நல்லா வெந்துடுதுங்க. இப்போ இந்த கீரையை இந்த மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். கீரையை நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு மண் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடாகிடுது. இப்போ ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க. கடுகல்ப்பு இப்போ போட்டுக்கிறேன். கடுகல்ப்பு நல்லா பொரிஞ்சிடுது. ஒரு 6 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வரமிளகாவையும் எண்ணெயில் போட்டுக்கிறேன். வரமிளகாவும் கடுகு நல்லா பொரிஞ்சிடுதுங்க. கடைஞ்ச கீரையை எண்ணெயில் ஊற்றிக்கலாம். கீரைக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். இந்த கீரைக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அதே நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. தாளித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை மூடிடலாம். நல்லா ஹெல்த்தியான கிராமத்து பொன்னாங்கண்ணி கீரை கடையில் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.